அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஆசனம் பார்க்க போறோம்னா, பிருஷ்ட கோணாசனம். பிருஷ்டன்னா காலை வந்து அப்படியே பெரட்டுறது. பிருஷ்ட கோணாசனம்னா அந்த கால் வந்து பெரட்டி போட்டு வரணும். அப்படிங்கும்போது கல்லு வலி, சிறுநீரக கல்லு வலிக்கு இது வந்து நல்ல ஆசனம். சிறுநீர் பைக்கு ஒரு நல்ல ஆசனம். இந்த கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே நல்ல பலன் பெறும். இந்த ஆசனம் செய்யும்போது நல்ல பலன் பெறும். மெயினா கல்லு வலிக்கு இது ஒரு நல்ல ஆசனம். சிறுநீரக கல்லு வலி வரும். அதுக்கு நல்ல ஆசனம். இந்த ஆசனம் எப்படி செய்யறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து காலை அப்படி நீட்டிக்கணும். காலை நீட்டிக்கணும். நீட்டி ஃபர்ஸ்ட் இந்த காலை தூக்கி அந்த ஓரத்தில் வைக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த காலை தூக்கி இந்த சைடு ஒரு 5 எண்ணிக்கை. இந்த சைடு ஒரு 5 எண்ணிக்கை, இந்த சைடு 5 எண்ணிக்கை. அங்கே பாருங்க. இதுலேயும் மூச்சு உண்டு. ஒரு 5 மூச்சு. அவ்வளோதான். கால் நேராக இருக்கணும். இந்த கால் இங்கே நேராக இருக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 5. அடுத்தது வந்து இந்த கால் இந்த சைடு வச்சோமா, அடுத்தது இந்த சைடு. அவ்வளோதான். இதுதான் பிருஷ்ட கோணாசனம். ஒரு கால் இது நேராக இருக்கணும், இது இந்த சைடு கிராஸில் இருக்கணும். இது மாதிரி ஒரு 5 எண்ணிக்கை. இந்த சைடு 1, அடுத்தது இந்த சைடு 1. அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 5 எண்ணிக்கை செஞ்சீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி வந்து நல்ல பலன் கிடைக்கும். கல்லு வலிக்கு, சிறுநீரக கல்லு வலிக்கு மெயின் இது வந்து இந்த ஆசனம் வந்து நல்ல ஆசனம். நன்றி, வணக்கம். ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேர்லேயும் சொல்லி கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.